ஐடியா டுடே நம்ம ஜிம்னாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து ஒரு பாதியில் பெண்டிங் வச்சிருப்போம். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏஜ் கேப்பில் வித் மை ஃப்ரெண்ட் தாய் மாமா, ஓகேவா? ஸோ அந்த ஒன் ஷாட்டோட அடுத்த பார்ட் தான் இது. ஓகேங்க டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அட்லாஸ்ட் வந்து ஜிமின் கிட்ட போய்ட்டு ப்ரப்போஸே பண்ணியிருப்பீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் தயங்குற மாதிரி அது வந்து ஒயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு, அவர் ஓகே சொன்னாரா இல்லை நோ சொன்னாரா என்னங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒயின் அது வந்து நான் என்னால் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் மாமா ஏன் இப்போ நான் நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நல்லா சமத்தாக இருந்துப்பேன், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின்க்கு இதை கேட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் கையை அப்படியே கட்டிட்டு உங்ககிட்ட உங்களோட ஹைட்டுக்கு பெண்ட் பண்ணி நின்றுட்டு, ஆமாங்க வயன் மேடம், உங்கள் ஜிமின் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு தான், ஆனால் வயனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மண்டையை சொல்லிடுறீங்க. மாமா யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுற வயசானால் போதும், 2 பேர்த்துக்கும் அதே வயசு வேணுங்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறாரு. நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. முதல்ல நீ என்னை மாமான்னு கூப்பிடாத, இந்த வார்த்தை தான் உனக்கு வந்துட்டு மண்டைக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீ ரூமுக்கு போவேன், நாளைக்கு பேசிக்கலாம், இந்நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்போ நாளைக்கும் பேசலாமா, அப்போ சான்ஸ் கிடைக்கல நாளைக்கு பேச அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் அங்கே போனது மேஜிக்கே தான் வந்துட்டு வலிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறாங்க. இவன் என்னடியாச்சு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜெவின் மாமா நான் சொல்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, என்ன சொன்னால் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நாளைக்கு ஒரு பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்லன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜேகே வந்து இங்கே பாருவயன், நீ முன்னே எல்லாம் தெளிவாக கட்டன் ரேட்டே கேட்டு வந்திருக்கணும். நாளைக்கு மாமா ஒரு வேலை நீ எந்திரிக்க முன்னாடி கிளம்பி போயிட்டாருனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயமுத்துறாரு. ஸோ நீங்கள் வேறு ஓய்யோ அப்படி வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு போடி நான் தூங்குறேன்னு தூங்கியிருப்பாரு. அடுத்த நாள் விடியுது, ஜேகே கண்ணை முடிச்சு பார்த்தா உங்களை காணும். இவங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிமினோட ரூம் வாசல்லே உட்காந்துருக்குறீங்க. அதாவது ஜிமின் தூங்கிட்டு இருப்பார்ல, ஸோ அவரோட கதவுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க வெளியே. இங்கே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேகே நீ தானே சொன்னேன் ஒரு வேளை எனக்கு முன்னே எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு, அதான் நான் அப்போ வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்னை தாண்டி தானே போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் வந்துட்டு கதை திறக்கிறாரு. திறந்தால் நீங்கள் கதையில் சாஞ்சு உட்காந்துருப்பீங்களா, பொத்துன்னு அப்படியே ஒரு கால் மேலே விழுந்துடுறீங்க. பார்த்தா வந்துட்டு ஜிமின் அங்கே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அம்மே அப்படின்னு சொல்லிட்டு மாமா கை கொடுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களை தூக்கி விடுறாரு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுன்னுட்டு நல்ல வேலை நீங்கள் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்கிறீங்களா, நான் எங்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா இவன் தான் சொன்னான், நைட்டே நீங்கள் எங்கேயாவது சொல்லாமல் கிளம்பி போயிட்டா நான் என்ன பண்ணுறது, அது இங்கே வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ ரொம்ப வால் பண்ணுற, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையாக போயிட்டு வாங்க மாமா, நான் இன்றைக்கும் லீவு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டெய்லி இதுக்கு லீவ் போட்டுறீங்க, ஸ்கூல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்துட்டு மாமா நீங்களே என்றைக்காக தானே வரீங்க, ஸோ நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி லீவு இங்கே இருக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு டப்பா ரெடியாகி கிளம்பி எங்கேயோ வந்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா மாமா இன்றைக்கி என்னைக்கு இல்லாமல் இப்படி கிளம்பி போயிட்டுருக்காரு, எங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும், நல்லா யோசிச்சுப்பாரு, நீ தெளிவாக சொல்லிட்டியா உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு, இவரை போகிறத பார்த்தா யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. கர்மம் பிடிச்ச நாயே, ஐயோ கடவுளே, ஐயோயோ அபச்சாரம் என் வாயில் நல்ல வார்த்தையே வராதா, உனக்கு அந்த வாயை என்னடா கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜேக்கோட வாயிலே அடியேன்னு அடிக்கிறீங்க. ஸோ ஜேக்கேட்டு சீட்டு விடுடி, எப்போ பார்த்தாலும் லோட்டுன்னு அடிச்சிட்டே இருக்கா, அப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் ஹாலுக்கும் அங்கேயும் திரியிறீங்க. உங்களோட அந்த ஆண்டி இருக்காங்களோ, ஸோ ஜிக்கோட அம்மா ஸோ வராங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு அம்மா அப்படிங்கிறீங்க. இன்னமும் தெரியல ஓயன், நீ வித்தியாசமாக நடந்துக்கிற, ஆண்டின்னு கூப்பிடுவேன், இப்போ திடீர்னு அம்மான்னு கூப்பிடுற, நாளைக்கு என்ன பாட்டின்னு கூப்பிட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மா தான் லாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பால்லாம் வந்துட்டு காய்ச்சி கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஜேகே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, எப்போ வராலும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படியே பாலெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அந்த கிச்சன் ஸ்லாப் ஏறிக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஆமாம் ஜிமின் மாமா எங்கே போகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க.
அவனா? அவன் தெரியலையே, ஏதோ இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குன்னு நேற்று சொல்லிட்டு இருந்தான், எங்கே போகிறான்னு தெரில வயன் அப்படிங்கிறாங்க. என்ன வருவார் அப்படின்னு கேட்குறீங்க. தெரியலையே, வந்துடுவான், வெயிட் பண்ணுங்க, எங்கேயாவது வெளில போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, வெளில போனால் நல்லா தான் இருக்கும், தெரியலையே, அவர் கூப்பிட்டு போனால் தான் நாங்கள் போட்டிருக்கு. சரி பார்ப்போம், நான் அது வரைக்கும் போயிட்டு ஹோம்ஒர்க் இருக்கிறதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்களும் ஜிக்கே உட்காந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க. மணி ஒரு 4 இருக்கும். ஜிமின் வராரு. ஸோ வந்து வராதே அந்த அவரோட ஃபுட் சவுண்டு கேட்டே நீங்கள் வந்துட்டு மாமா வந்துட்டார் அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, சத்தமே கேட்கல, எப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஜிமின் தான் வந்திருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, காதலுக்கு கண்ணு இல்லைடா, ஆனால் காது நல்லா இருக்குது, அவரோட செப்பல் சார் கூட எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. இவர் தலையிலே அடிச்சுக்கிறாரு. சை, இதையெல்லாம் நான் கேட்கணுன்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வராரு. வந்ததுமே மாமா பேசலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே கிட்ட வந்து காதுக்குள்ளே, நைட் பேசிக்கலாம், இங்கே எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜிமினியே. என்னது, ஏன் அப்படி பார்க்குற அப்படிங்கிறாரு. இல்லை மாமா சும்மா அப்படின்னு சொல்லவும், ஓடு அந்த சைடு அப்படின்னு சொல்கிறாரா. ஒரே வாட்டமாக ஓடிடுறீங்க. உங்களுக்கு வேறு ஒரே வெக்கமாக வருது. ஏன் அப்படின்னா அவர் உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லியிருப்பார், நைட் பேசிக்கலாம், இப்போ இது பேசாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அஸ்கி வயசில் பேசுவோம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முதுகு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அவரோட முதுகில் வந்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஒரு மாதிரி வரைச்சிட்டே இருக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு டீ என்னடி பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ என்னால் முடியலை, எனக்கு ஒரு வெக்கமாக வருதுடா அப்படிங்கிறீங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஜிமின் என்ன பண்ணாரோ அதே மாதிரி போய் பண்ணி காட்டுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இதுக்கெல்லாம் மாவாடி உனக்கு வைக்க வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலையே, இரு ஜேகே ஒரே நிமிஷம், இப்போது நான் உன்கிட்ட பண்ணலை அதே மாதிரி நீ என்கிட்ட பண்ணி பார்க்குறேன், எனக்கு அப்போ வைக்க வருதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முடியாது அப்படிங்கிறாரு. டெய்லி ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜேகேவும் ஹைட் தானே, ஸோ நீங்கள் எப்பவுமே குட்டி தானே, அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்கள் காதுகிட்ட வந்து நைட் பேசிக்கலாம், எதுவும் பேசாதே போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஏன்டி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, நீ சொல்கிறப்ப எனக்கு சிரிப்பாக வருது, ஆனால் மாமா சொன்னப்போ எனக்கு செய்யாக வந்துச்சு. என்னடா ஒரே வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏன் ஃபீலிங் மட்டும் டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் நெத்தியில் சுண்டி விட்டுட்டு, நீ சொல்லுவியே காதல், அதுதான் அந்த கர்மம் பண்ணுற வேலை தான் இதெல்லாம், ஃபோன் சைடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. நீங்கள் எப்படா நைட் ஆகும் பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ மேடம் வழக்கம் போல் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஜேகே கிட்டே வந்துட்டு நிறைய கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்துட்டு, இங்கே பாரு, இது சொன்னாலும் உன்னோட முடிவில் நீ ஸ்ட்ராங்காகிடு, ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச மாமாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படியே இருந்தாலும் கவலை இல்லை, அவளை பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு நீ வந்து நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபைலாம் போட்டுட்டு கிளம்புறீங்க. ஸோ மணி ஒரு 11 இருக்கும். நேராக ஜிமின் ரூமுக்கு தான் போகிறீங்க. போனால் ரூம் திறந்தா இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போட்டு மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உட்காந்துருக்காரு. ஒரு டேபிளில் உட்காந்துட்டு ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்ருப்பாரு. ஸோ நீங்கள் போனதுமே வா வயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் டோரை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா யாராவது. ஸோ டக்குன்னு பார்த்தாங்களா, அதனால் லாக் பண்ணிவிட்டு, மாமா என்ன பண்ணிருக்கீங்க, என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் வயன்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேனே, அப்புறம் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரே வெக்கமாக வருது. ஐயோ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போயிட்டு கிட்டே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினி எதோ வச்சுட்டுருக்காரு. உங்களுக்கு அது ஒன்றுமே புரியல. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ இப்போ உனக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 16 அப்படிங்கிறீங்க. எனக்கு 24 அப்படின்னு சொல்கிறாரு. 16 24 இதில் 4 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு சொல்லவும், உண்மை சொல்ல உனக்கு 15 வயசு தானே அப்படிங்கிறாரு. இல்லைம்மாம்மா, இந்த வருஷம் பிறந்துச்சுல, எனக்கு 16 வயசு தான், கணக்குப்படி இந்த கணக்குப்படி தான் 15ம்பாங்க, ஆனால் எனக்கு 16 வயசு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, உனக்கு 16ஆகவே இருக்கட்டும், ஆனால் எனக்கு 24 வயசு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு எனக்கு 8 வருஷம் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா, இப்போது அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது மாமா ஓகே, இப்போ வந்துட்டு மாமா இருக்கேன்ல அப்படிங்கிறாரு. மாமா இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, மாமாவுக்கு நிறையா வேலை இருக்கும், எப்படின்னா நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு நான் காலேஜ் எல்லாத்தையும் முடித்து ஒரு 1 இயர் இங்கே ட்ரைனிங் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சு அப்படிங்கிறாரு. ட்ரைனிங் முடிஞ்சா அப்போது ஜாப் தான், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க.
ஏய் நான் சொல்கிறது கேள்றி அப்படிங்கிறாரு. அவரை டீப்போடு கூப்பிட்டது உங்களுக்கு இன்னொரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது, அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் கேட்குறாரு, இங்கே பார்வையன், இப்போ நீ சின்ன பொண்ணு, இந்த ஏஜில் உனக்கு இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம்தான். அதை நான் தப்புன்னு சொல்ல, உன்னோட ஃபீலிங்ஸுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், ஓகேவா? ஆனால் நீ ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா படி அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏன் இப்போ என்ன நான் ரொம்ப கேவலமாக படிக்கிறேன்னா? ஜேகேவை கேட்டு பாருங்கள், கிளாஸ் டாப்பர் நான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அதுதான் உன்னோட படிப்பு, நீ இப்போ கிளாஸ் டாப்பராக இருக்க, தேவையில்லாமல் லவ் அதுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அது என்னம்மா லூசா, நீ படிப்பு வேறு டிபார்ட்மெண்ட்டு, பாசம் லெவலில் வேறு டிபார்ட்மெண்ட், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஓகேவா? இந்த விஷயத்தினால அதில் நான் டிஸ்ட்ராக்ட்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறீங்க. ஸோ நல்லா இந்த வயசில் கொஞ்சம் மெச்சூர்டாகவும் பேசுகிறீங்க. சின்ன பிள்ளை தான், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க, ஆனால் பேச்சு சிலதெல்லாம் வந்துட்டு மெச்சூர்டாக இருக்குது. ஸோ ஜிமினி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சரி மாமா, ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், இல்லை வேறு யாராச்சும் லவ்வுக்கு இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்து ஒரு வேளை நான் வேறு யாராச்சும் லவ் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு, அங்கேயே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டிங்க, கத்தி அழுகுறீங்க சொல்லிட்டு அழுவலாம். ஸோ அந்த மாதிரி சவுண்டாக வேறு அழுகுறீங்களா? ஸோ ஜிமினுக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ ஏறமெல்லாம் அந்த உட்காந்துட்டு ஏன் இப்படி அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திடுறாரு. ஸோ நீங்கள் அழுகுக்கு இல்லாமல் வாய் பொத்துவாலும், ஸோ அந்த மாதிரி வாயில் பொத்திக்கிறாரா? நீங்கள் கை பிடிங்கிட்டு மறுபடியும் வச்சு அழுகிறீங்க. ஐயோ வயன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் அஸ்கி வயசில் பேசி வாயில் வச்சு கை வச்சு பொத்தி விட்டுறாரா. அதுக்கப்புறம் நீங்கள் நீ என்ன இப்படி சொன்ன, அப்போ நிஜமா உனக்கு வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கை எடுக்கிறேன், அழக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. நீ சொல்லு அப்போ தான் அழமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க. சரி ஓகே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, கை எடுக்கிறேன் அழாத அப்படிங்கிறாரு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படி கை எடுத்துறாரு. நீங்கள் யாரையும் நிஜமாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, யாரையும் நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ நீங்கள் சத்தியம்லாம் வாங்குறீங்க, சத்தியமாக அப்படின்னு சொல்லி கை நீட்டுறீங்க. அவரும் வந்துட்டு ப்ராமிஸா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படிங்கிறீங்க. நான் எனக்கு அப்படிங்கிறாரு. என்ன மாமா மறுபடியும் ஏதோ இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை வயன், மாமாவுக்கு வந்துட்டு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அதுக்காக தான் அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சு, போயிருந்தேன். நான் நாளைக்கே ஃபாரின் கிளம்புறேன்டா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு மறுபடியும் கண்ணீர் வந்து கொட்டுன்னு கொட்டுது. மறுபடியும் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. திரும்ப வந்துட்டு ஐயோ வாய் மூடுன்னு சொல்லிட்டு வாய் பற்றி விட்டுறாரு. சொன்னீங்க, என்னம்மா நான் இன்றைக்கி தான் ப்ரப்போஸே பண்ணேன், அதுக்குள்ளே நாளைக்கு போகிறேங்கிற அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஐயன் அழுக்காதடி அப்படிங்கிறாரு. ஸோ டீ போட்டு கூப்பிட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இங்கே பாரு, நான் ஃபாரின் போயிட்டா அங்கேயே செட்டில் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா என்னமோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ வாய் மூடு வயன், தேவையில்லாமல் இது பேசாத, என்னை பேசி விடு அப்படிங்கிறாரு. சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நாளைக்கே ஃபாரின் கிளம்புவேன், நீ இந்த மாதிரி அழகக்கூடாது, நல்லா படிக்கணும், ஓகேவா? சேஃப்டியாக இருக்கணும், எப்பவுமே ஜெயிக்க கூடயே இரு. அவன் லீவ் போட்டால் நீயும் லீவ் போட்டு தப்பு இல்லை, ஓகே? உனக்கு சேஃப்டி முக்கியம், பத்திரமா இரு, நான் அப்பப்போ உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நீ கால் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் லவ் பண்ணுறியான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு வயன், நீ சின்ன பொண்ணு, நீ மைனர், உன்கிட்ட இந்த மாதிரி நான் முதல்ல பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மாமா இந்த ரூமில் நீயும் நானும் தானே இருக்கோம், இங்கே என்ன சிசிடிவி கேமரா போலீஸ் யாராவது இருக்காங்களா? ஏன் மாமா அப்படி பண்ணுற, முதல்ல சொல்லுவாம்மா லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு வயன், நான் ஃபாரின் போகிறேன், எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ உங்கள் வீட்டில் நீ ஒரே பொண்ணு, உன்னை பிரிச்செல்லாம் என்னால் கூப்பிட்டு போக முடியாது, அதே சமயம் என்னோடய ட்ரீமை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்குனா கோவம்னா கோவம் வருது, வாய் மூடுமாம்மா,
என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்ல, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி உட்காந்துக்கிறீங்க அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி. ஸோ ஜிமின் மறுபடியும் கூப்பிடுறாரு, நீங்கள் திரும்பவே இல்லை. மேடம்க்கு கோவம் வந்துருச்சான், கிட்ட போய் சமாதானப்படுத்தணுமா. ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சு அந்த பக்கம் போய் நின்றுக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஸோ இவா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. ஸோ வந்து உங்கள்கிட்ட உங்கள் ஹைட் அளவுக்கு மறுபடியும் பெண்ட் பண்ணி நின்றுட்டு, இங்கே பாரு அயன், நான் நாளைக்கு கேனடா போயிடுவேன், என்னால் இங்கே அகைன் வர முடியாது, லீவ் கிடைச்சா தான் வருவேன். அப்படியே வந்தாலும் நான் என்னோடய வீட்டுக்கு தான் போவேன், ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்கல்ல பார்க்கணும்ல. ஸோ இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறாரு. நான் கேட்ட கேள்விக்கு இதாக பதில் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. சரிடி, என்னப்போ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, எத்தனை நாளைக்கு மேடம் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் 2 வருஷம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 2 வருஷம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் 2 வருஷம்தான், அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணிடுவேன், எனக்கும் 18 வயசு ஆயிடும், அதுக்கப்புறம் நீ இப்படி பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படி வேறு ஒன்று இருக்கா, சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்து சரி ஓகே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கல, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, ஆனால் அது வரைக்கும் நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் இடையில என்னால் கால் கூட பண்ண முடியாது. 2 வருஷம் நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி நீ எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, அவ்வளோ நல்லா வந்துட்டு பேசாமல் கூட இருக்க முடியாது, எனக்கு நீ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது, நீ சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, ஸோ நானும் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ வந்துட்டு 2 வருஷம் கழித்து வந்து பார்த்தேன் அப்படின்னா இதே மாதிரி இதே லவ்வோடு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரா. சொன்னீங்க சரி ஓகே நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு கல்யாண வயசு எனக்கானா போதுமா, உனக்காக வேண்டாமா, பேச்சை பார்த்தியா இந்த வயசுல இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு படுத்துக்கிறாரு. அவருக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குது, சிரிச்சிருப்பாக வருது. ஆனால் என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணு ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி, அது ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு ஃபஸ்ட்டு லவ்வுங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்கள்ல. ஸோ இதை வந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, ரொம்ப உடஞ்சி போயிடுவா அப்படிங்கிறனால உங்களை பொறுமையாக அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே ஹாப்பியாக போகிறீங்க. போனது செகண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் மாமாக்காக வெயிட் பண்ணுறேன், மாமா எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு செம ஹாப்பி, அவரும் உங்களுக்கு தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் பேர் அங்கே கத்துறது இங்கே ஜிமின்கே கேட்குது. ரெண்டும் எப்படி சேர்ந்துருக்கு பாரு, ஏன்டா இங்கே வந்தேன்னு இருக்கு எனக்கு, இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படி தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆகுது, நீங்கள் எந்திரிச்சு நேரமாக வந்துட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜெகியும் அப்படி தான், அவங்களுக்கு எல்லாருமே ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணோம்ல அதனால். ஸோ ஜிம்மி வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தா எல்லோரும் வராங்க. எல்லோரும் எங்கே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. என் தம்பி ஃபாரின் போகிறான்ல, சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கார்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு முன்னாடி டோருக்குள்ள அதை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே வரீங்க. ஸோ வந்ததுமே இங்கே வா, மாமா தான் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் முன்னாடி ஏறிக்கிறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது பிடிச்சி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேகேவும் அவரோட அம்மாவும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் ஜிமின் முன்னாடி சீட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு அப்படி கண்ணாடியில் பார்க்குறாரு, சைடில் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. அவருக்கும் சிரிப்பாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் இருக்காங்களே, என்ன சொல்கிறது, ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கன்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அப்படி ட்ரை பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு ஏர்போர்ட்டில் எல்லாருமே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஜேகே கிட்ட வந்துட்டு எப்படி தலையை எப்படி ஒரு மாதிரி முடி கழிச்சிட்டு பத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்துட்டு தலையை இது பண்ணிவிட்டு பத்திரமா சேஃபாரு, டேய் பார்த்துக்கடா, ஓகேவா, எங்கேயும் தனியாக விடாத, லூஸு போய் மாட்டிக்கு வைங்காது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க ஐயோ என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஜிம் வந்துட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு டாட்டா சொல்கிறாரு. நீங்கள் குட்டி பொண்ணு தானே, டாட்டா மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார் உங்களை அவன் அப்போ தான் பார்ப்பாரு, ஓகேவா. ஸோ அப்படி செம க்யூட்டாக நீங்கள் பாய் சொல்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு மைண்டில் இருக்குது. டாட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோதான், அவர் போய்ட்டு ஃப்ளைட்டில் ஏறிக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் அவ்வளோ நேரம் ஈன்னு பல்ல காட்டிகிட்டு இருந்தவங்க அப்படியே ஆஃப் ஆகிடுறீங்க. அப்படியே அந்த பக்கம் போய் நின்றுட்டு ஓன்னு தான் அழுதுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே தான் ஓடி வந்து அடியே என்னடி பண்ணுற, இங்கே வந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம்
இல்லை மாமா போகிறப்ப அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ஒரே அழுகையாக வருதுடா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இங்கே பாரு எங்கள் அம்மா இருக்காங்க, பார்த்தா 2 பேரையும் தொலைச்சி கட்டிடுவாங்க, இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் வேறையான்னு, மரியாதையாக கண்ணை தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறாரு. போகிறப்போ ஜெக்கோட அம்மா தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி வந்துட்டு மூஞ்சி மூணு வச்சுட்டு வர்றீங்க. ஸோ அவங்க நோட் பண்ணிட்டாங்க, 2 பேர்த்துக்கு ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா இருக்க வரைக்கும் வெளில கூப்பிட்டு போவாங்கள்ல, ஆனால் இப்போ யார் கூப்பிட்டு போவா, அதனால தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி ஓகேடா, நானே கூப்பிட்டு போகிறேன், வா வீக்லி ஒன்ஸ் நம்ம வெளில போகலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேர்த்தையும் அவங்க சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு ஏதாவது ஃபோனுக்கு இது பண்ணலான்னு கேட்பாங்க. உனக்கே பண்ணலான்னு எனக்கு இப்படி பண்ணுவாங்க, எனக்கு ஃபோனில் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் கால் பண்ணால் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜேகேக்கு கால் பண்ணுறது கிடையாது ஜிமின் வந்து. ஸோ அவருக்கு ஒர்க் ரொம்ப பிஸி, அதனால் வந்து ஒர்க்லேயே வந்துட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்டடி இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் 2 இயர்ஸ் போகுது. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு எப்படின்னா ஒர்க்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு பாரு. அவருக்கு வந்துட்டு அங்கே டே வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். அங்கே கனடாவில் டே வந்து ஃப்ரெண்டாக கிடச்சிருப்பார் ஓகேவா. ஸோ கூட வேலை செய்கிறவங்க கலீக்ஸு. ஸோ இப்படி தான் 2 இயர்ஸ் போயிருந்துருக்கும். அங்கே வந்துட்டு டே தானே அவருக்கு ஃப்ரெண்டு. ஸோ டே வந்துட்டு டே என்னடா பண்ணிட்டுருக்கா, லஞ்ச் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆஃபீஸில். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் எழுந்துச்சி கிளம்புறாரு. ஸோ கேன்டீனில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டே வந்து ஜிமின் கிட்டே சொல்கிறாங்க, உனக்கு சாரா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலையே, ஏன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, டேவும் வந்துட்டு அது சாரா கொஞ்சம் பிடிச்சிருக்கு போலடா, எப்போ பார்த்தாலும் உன்னையே பார்த்துட்டு இருக்கிறா, உன் பின்னாடி தெரியறா, ஸோ உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமே ஆகிருக்கும். ஜிமின் வந்துட்டு எந்த ஒரு தாட்டுமே இருந்திருக்காது அவருக்கு. ஜஸ்ட் ஒர்க்குன்னு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இந்த வார்த்தையை கேட்டதுமே டக்குன்னு அவருக்கு உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுமே அவருக்கு ஏன்னே தெரியல, நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வரீங்க. ஸோ லாஸ்ட்டாக க்யூட்டாக சிரிச்சுட்டே பாய் சொல்லியிருப்பீங்க மாமா டாட்டானே. ஸோ மாமான்னு பின்னாடி தெரிஞ்சிருப்பீங்க, ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பீங்க க்யூட்டாக. ஸோ அது எல்லாமே அவருக்கு அது முன்னாடி வந்து போகுது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, நம்ம இங்கே ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயபிளுக்கு வருஷம் கணக்காக போயிட்டு இருக்குது, வருஷம் போகிறது கூட தெரியாமல் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆமாடா, 2 வருஷம் முடிய போகுது, அடுத்து 3ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன இப்போ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. 2 வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே, அப்போது இது என்ன மந்த்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்களுக்கு 12th ரிசல்ட் வரும்ல. ஸோ அந்த டைம் தான் ரிசல்ட்டெல்லாம் கூட ஈவன் வந்தே இருக்கும். ஸோ அந்த டைம் தான். அப்போது நம்ம ஊர்லெல்லாம் வந்துட்டு இப்போது இந்த 12th படித்தவங்க ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும், காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அந்த டைம் தான் இது. என்னடா ஆச்சு உனக்கு, 12th ரிசல்ட்டுங்கிற ஜாயின் பண்ணுங்கிற காலேஜ் மறுபடியும் படிக்க போறியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்டே கேட்குறாரு. அது இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லவும், நான் என்ன டாபிக் பேசினேன், நீ என்ன டாபிக் போகிற, சாரா கொண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாடா, உங்ககிட்ட கேட்க சொன்னான், அவளுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கான். ஸோ அதனால தான் கேட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, நீ வேறு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அது வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் முன்னாடி என்னோடய அக்கா பையன் இருக்கால, ஸோ என்னோடய அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ அவள் சின்ன பொண்ணுடா, அது 10th படிக்கிற ஏஜ், நீயே சொல்லு, அவள் அந்த டைமில் 10th முடிச்சுட்டு வந்துருப்பா. ஸோ 10th படிக்கிற ஏஜ்னால் ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அப்போ அவளுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரஷ், இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கலாம், அதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்திருப்பேன். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிடுச்சு. ஸோ மேபி அவளுக்கு வேறு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். ஏன்னா நீ இந்த 2 வருஷத்தில் ஒரு கொஞ்சம் கூட அவகிட்ட டச்லேயே இல்லை, ஒரு கால் பேசலைங்கிற, ஒரு மெசேஜ் பண்ணலங்கிற, ஏன் நீ அவளை பற்றி நினைக்கவே இல்லைன்னு கூட சொல்கிற. அதே மாதிரி அவளும் வந்துட்டு ஸ்டடீஸில் பிஸி ஆகிருக்கலாம். ஸோ அவளுக்கு அங்கே ஏதாவது வேறு ஒருத்தவங்க மேலே க்ரஷோ லவ்வோ வந்திருக்கலாம் ஓகேவா, நீ அதையே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு இல்லைடா, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான், எனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான், என்னையும் வெயிட் பண்ண சொன்னான். ஸோ நான் அப்போ சின்ன பொண்ணாக இருந்தா, ஸோ அவளோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஒரு வேளை அப்போ அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா நான் அப்புறம் அவள் சீட் பண்ணுற மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்கிற ஜிமினா, அவள் சின்ன பொண்ணுடா,
நீ ஏன்டா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி டேக்கு வந்துட்டு கடுப்பாகுது. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே விடு, ஆனால் நான் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கேன்ல, ஸோ முதல்ல நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவள் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, யாரையாவது அவளுக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் மூவ் ஆன் ஆகிக்கிறேன், நான் அடுத்த லைஃப்பில் நான் என்னங்கிறது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இந்த காலத்து பிள்ளைங்க 10வது படிக்கிறப்பவே பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்ருக்கோம். நீ என்னடானா இன்னும் வந்துட்டு உன்னையே நினச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. சரி ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் சாரா நிஜமாவே ரொம்ப லவ் பண்ணுறா, விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே ஜிமினுக்கு வந்துட்டு அது உங்களோட தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்போது என்ன பண்ணிகிட்ருப்பா, இந்நேரம் 12th முடிச்சிருப்பாள்ல, குட்டி பொண்ணாக இருந்தா இந்நேரம் பெரிய பொண்ணாயிருப்பா, என்ன என்ன பண்ணிருப்பான்னு தெரியலையே. அப்போ நம்மளும் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மனுஷனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தோணி இருக்குது. ஸோ அப்படியே ஆஃபீஸில் வந்துட்டு லீவ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 2 வருஷம் அவர் லீவ் எடுத்துருக்க மாட்டார். அதனால வந்துட்டு அவருக்கு 1 மந்த் ஃபுல்லாகவே வந்து சேலரியோட லீவ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே கம்பெனிலே கொடுத்துட்றாங்க. ஏன்னா 2 வருஷம் எந்த லீவுமே எடுக்காத ஒரு பர்சனுக்காக கம்பெனி வந்துட்டு இது கூட பண்ணலன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நல்ல கம்பெனி தான். ஸோ ஜிமினுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு அங்கே லைஃப் செட்டில் தான். ஸோ இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வராரு. ஃப்ளைட்லாம் பிடிச்சி நேரம் முதல்ல போய்ட்டு அவங்களோட அம்மா அப்பா தான் பார்த்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே தான் வராரு. ஸோ வந்ததுமே வந்து பார்த்தா ஜிமினோட அக்கா தான் இருக்காங்க. டேய் ஜிமினா, என்னடா சொல்லாமங்களாம் வந்திருக்க, வடவா 2 வருஷம் ஆச்சா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன், ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேன், எப்படா இப்படி ஒரு கல்நெஞ்சக்காரனாக இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படி சமாளிக்கிறார். அக்காக்கா வேலைக்கா, அங்கே நைட் இங்கே பகல் அங்கே நைட்டு எப்படிக்கா, ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக வருவேன், ஸோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுக்கா, கால் இது பண்ண முடியல, கோச்சிக்காத, அதுக்காக நான் உன்னை பற்றி நினைக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாடா, எனக்கு தினமும் விக்கலாக வந்து நான் விற்கே சேர்த்துட்டு தெரியுமா, அவ்வளோ தடவை நீ என்ன நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஸோ மேடம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க போல். இப்போ வந்துட்டு சரி ஓகே மன்னிச்சிடுங்க தாயே, மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நைட்டு எத்தனை மணிக்கு வேலை முடிச்சு வந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம் அதையும் தான். அது என்ன 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு டைம் போனதே தெரியல, ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு ப்ரமோஷன் அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இதில் கான்சன்ட்ரேஷன் இருந்தங்காட்டிக்கும் எனக்கு ஃபேமிலி பற்றி யோசிக்கவே டைம் இல்லை. ஸோ அம்மா அப்பாவுக்கே நான் 2 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கா தான் காலே பண்ணுவேன், அதுவும் எனக்கு டைம் கிடைக்கிது ரொம்ப ரேர் தான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 1 மந்த் லீவில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மாதம் லீவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹாப்பி. ஏன்டா இப்போ போட்ட லீவை ஒரு போன மாதம் போட்டிருந்தேன், நான் ஜேக்கே இருந்திருப்பான்ல, அவன் கேட்டுகிட்டே இருந்தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கா எனக்கு ஞாபகமே இல்லை, அவனுக்கு 12th முடிச்சிருமா, சரி ஓகே என்ன மார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரெல்லாம் மார்க் நல்லா தான் வாங்கினார், அவனுக்கு மெரிட்லேயே சீட் கிடச்சிருச்சு. ஸோ அவன் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டான். அவனை லாஸ்ட் வீக் தான் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு போயிட்டானா, அப்போ பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போதைக்கு பார்க்க முடியாதுடா, ஏன்னா ஒரு 1 மந்த் கழிச்சு தான் அவங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அவங்க ஹாஸ்டலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா வீட்டிலேருந்தே அனுப்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், அது பெரிய யூனிவர்சிட்டி தான், அங்கே வந்துட்டு ரொம்ப தூரம் நம்ம வீட்டிலேருந்து, ஸோ டெய்லி வந்து அலைச்சலாக இருக்கிறதுக்கு அவன் அங்கேயே நீட்டாக ரிலாக்ஸாக படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறான், வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேக்கா. அப்புறம் இந்த வயல் எந்நேரம் சுற்றிட்டே இருப்பாளே மாமான்ட்டு எங்கே அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே பட்டும் படாத மாதிரி கேட்குறாரு. சொன்னீங்க சாரி, உங்களோட அந்த ஆண்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வயனா அவள் வேறு பக்கம் போயிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பக்கமா, அவங்க வீடு இங்கே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவங்க வீடே மொத்தமாக மாற்றிட்டு போயிட்டாங்க, அவங்க போய் கூட ஒரு 6 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஜேகே இல்லாமல் இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவள் ஜேகே இல்லாமல் இருக்கவே மாட்டாள், அவங்க அம்மா அப்பா தான் வேறு பக்கம் வீடு மாதிரி போயிட்டாங்க, மேடம் வந்து இங்கே தான் இருந்தாங்க, ஸோ இங்கே இருந்து தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்துட்டு அவளும் வந்துட்டு காலேஜெல்லாம் போகணும்ல, அவளுக்கு வேறு ஏதோ ஸ்டடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதோ போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாடா, அது எனக்கு பேர் வேறு தெரியல, ஏதோ படிப்பு. அப்புறம் நம்மளால் ஜேகே இருக்கான்ல, அவனுக்கு மெடிக்கலில் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அவன் வந்துட்டு மெடிக்கலில் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டான். பட் அவள் வந்துட்டு எப்போவுமே நான் ஜேகே கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாள், பட் படிப்பு விஷயத்தில் அவள் என்னமோடா, நான் வந்துட்டு ஏதோ ஒரு படிப்பு சொன்னான் எனக்கு புரியல, அதனால் அவங்க மாறி போயிட்டாங்க. ஸோ அவளுக்கு காலேஜ் எங்கே சேர்ந்துருக்கா என்னங்கிறது தெரியல, மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபோன் கூட பண்ணுறது இல்லைன்னா பார்த்துக்கோயே ஒரு 1 மந்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓ! அப்படியா? அப்ப எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்களா? இல்ல ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலடா எங்க இருக்காங்கன்னு. ஆம், எப்படி சொல்றது? டக்குன்னு எல்லாமே ஆனங்காட்டிக்கும் எனக்கு அந்த டைமில் இவனுக்கு காலேஜ் அது இது சீட்டுன்னு சொல்லிட்டு நானும் அலைஞ்சிட்டே இருந்தேனா. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் ரஷ்ஷு. அதனால அவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்க என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. பட் கால் பண்ணானா கண்டிப்பாக அதெல்லாம் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, ஓகே. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாரு. என்ன 1 மாதம் லீவுன்னா அதுக்குள்ளே போயிட்டு வரேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி கேட்குறாங்க உங்களோட அந்த ஆண்டி. ஸோ ஜிம்னு வந்துட்டு சரி ஓகே, ஒரு 1 வீக் இங்கே இருக்கேன், பட் ஜேகே மட்டும் பார்த்துட்டு போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் பெர்மிஷன் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் வந்துட்டு டேஸ்லாம் போகுது. காலேஜில் பெர்மிஷன் கேட்டால் அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணலை. இல்லை 1 மந்த்னா 1 மந்த் தான், ஏன்னா பசங்க புதுசாக ஹாஸ்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்க விட்டோம்னா அவங்களுக்கு எமோஷனல் ஆகும். ஸோ வீட்டுக்கே போயிடலான்னு தோணும். அதனால அவங்க கொஞ்சம் இங்கே பழகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்தேன்னு சொல்லுங்கள், அவனை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்புறம் இருந்தாங்க அவனுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நான் போனால் அவனுக்கு இது கொடுக்குற அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பப்போ அவனுக்கு கால் பண்ணி பேசுடா, எப்போ பார்த்தாலும் மாமா வந்துட்டு தெரியுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, ஓகே, ஆல்ரெடி 1 வீக் ஆயிடுச்சு, நானும் போய்ட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 1 மாதம் லீவ் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்துட்டு ஒரே வாரம் தான் இருந்திருப்பார். ஸோ கிளம்பலான்னு கிளம்பிட்டுருப்பாரு. அந்த டைமில் கரெக்டாக ஜேகே கிட்டேருந்து கால் வருது. என்னடா அவன் தான் கால் பண்ணுறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச கொடுக்குறாங்க. ஏன்னா கால் பண்ணுறது கூட அவங்க சொல்கிற டைம் தான் பண்ணணும் போல். அப்படியே வந்துட்டு அட்டன் பண்ணி ஜெமீன் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. டே ஜேகே அப்படின்னு சொல்லவும், மாமா நீங்களா எப்போ வந்தீங்க, என்னை வந்து ஏன் பார்க்கவே இல்லைன்னு அப்படியே லைனாக பேசிகிட்டே இருக்காரு. டே இப்போ தாண்டா வந்தேன், 1 வீக் ஆச்சு, நீ தான் உன்னை வந்து பார்க்க கேட்டோம், அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன், வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா, ஓகே. எப்படி இருக்கீங்க, லைஃப்லாம் எப்படி போகுது? ஏமாம்மா நான் கூட பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், 2 வருஷம் ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, எப்படி இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வி கேட்குறாங்க. அம்மாவும் பையனும் ஒரே கேள்வி, எப்படி லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தீங்களா இவன் வந்தால் கேட்கணுன்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், ஆமாம்மா பெரிய லிஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு, அதாவது அந்த அக்கா ஜிம்மனோட அக்கா இருப்பாங்களா அவங்க முன்னாடி இருப்பாங்க. அதனால அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுறாரு. இவங்களா ஃபோன் தூக்கிட்டு போகிறான்னு சரி அவங்களும் போயிட்டு காஃபி போட போயிட்டாங்க. இப்போ ஜிமின் பால்கனியில் போய் நின்றுட்டு, ஜேகே அப்புறம் ஒயன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒயனா அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் கூட அதுக்கு பொறுப்பே இல்லை. என் கூடயே எல்லா படிப்பும் படிப்பேன், வேலைக்கு வர வரைக்கும் என் கூடயே இருப்பேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தா காலேஜ் டைம் எப்படி சொல்கிறது, ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பெல்ட் அடிச்சிட்டா. எனக்கு வேற ஒரு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்துட்டு இந்த ரொபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. பைத்தியக்காரி மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரொபோட்டிக்ஸ் படிக்கணுமா, அவள் மெடிக்கலில் என்னென்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. அப்படி தான் மாமா சொல்லிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா ரொபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு காலேஜெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 1 மாதமாக என்கிட்ட ஃபோனில் கூட பேசல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை, மேடம் அவ்வளோ பிஸி போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜேகேக்கு புரியல ஜிம்னி எதை பற்றி கேட்குறாருன்னு. அப்போதைக்கு புரியாமல் வேற என்ன அவ்வளோதான் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவருக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிம்னு வச்சிடுறாரு. இப்போ அப்புறம் தான் ஜேகேக்கே யோசனை வருது, மாமா எதுக்கு ஒயின் பற்றி கேட்டார், அப்போது இப்போ கூட சொன்னாலே ஒரு 2 வருஷம் டைம்னு, அப்போ 2 வருஷம் கழிச்சு மாமா அதுக்கு தான் வந்தாரா, வயனுக்காக தான் வந்தாரா அப்படின்னு இப்போ தான் அந்த மரமடிக்கே ஏறுது. ஆனால் என்ன பிரயோஜனம், இதுக்கப்புறம் ஜேகேக்கு 2 மாதம் கழிச்சு தான் ஃபோனே கையில் கொடுப்பாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இங்கே ஜிமினும் வந்துட்டு ஓகே அவள் பிஸியாக இருக்கா, நம்ம தொல்லை பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே இருந்திருப்பா, இல்லையா ஜேகே கிட்டே நம்மளை பற்றி ஏதாவது கேட்டிருப்பா. ஸோ நம்மளை பற்றி கேட்டதாக கூட ஜேகே சொல்லலைன்னா சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ திரும்ப வந்துட்டு அவர் கனடாவே போயிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறம் டே தான் வந்து பார்க்குறாரு. டே என்னடா அதுக்குள்ளே வந்துட்டேன், ஏன்னா 2 பேர் ரூம்மேட்டு, ஸோ இருக்காங்க ஒன்றா தான், அதுக்குள்ளேடா வந்துட்டேன் 2 வாரம் கூட ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, எனக்கு போன வேலை சரியாக முடியலை, அங்கே தேவையில்லாமல் சரி எதுக்கு அவ்வளோ லீவு, சரி இங்கே வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வயனை பார்க்க தான் போனேன், ஆனால் அவள் அங்கே இல்லை, அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம், அவகிட்டையும் கான்டாக்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் லூஸு, சின்ன வயசில் ஏதோ ஒரு பொண்ணை ஆர்வக்கோளாறில் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்க, அது பத்தாது இருக்குன்னு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்கிற அவளுக்காக, நல்லா இருக்குடா,
இன்னும் சொன்னல நீ சாரா பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் விட மாட்டாராட்டுக்கு சாராவை பார்த்து விடாமல். ஸோ இந்த மாதிரி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு அது வந்து எனக்கு சாரா மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேடா சரி ஓகே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், பட் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி எது பேசிடாத, நானே சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே விட்டுறாரு. ஸோ இப்படி தான் ஜிமின் வந்துட்டு லீவில் தானே இருக்கார். ஸோ அப்படி சும்மா வெளில போகிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி சும்மா டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு அழகாக க்யூட்டாக சிரிச்சுட்டே டாட்டா பபாய் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவருக்கு அதே தான் தோணிகிட்டே இருக்குது. மறந்துட்டாளா? அதுக்குள்ளே மறந்துருப்பாளா? அன்றைக்கி ஏதோ அப்படியெல்லாம் பேசினா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் ஜிமின் வெளியே போயிருக்கப்போ சாரா வந்துட்டு ஏதாச்சும் மீட் பண்ணுறா ஜிமினை. ஸோ ஜிமின் வந்து பார்த்ததுமே ஹாய் அப்படிங்கிறாரு. ஸோ அவளுன்ட்டு ஹாய் ஜிமின் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பழகி பார்க்கலாமே, உங்களுக்கு மேபி பழகுனா பிடிக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அவள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டா. ஸோ ஜிமின்க்கு எப்படி அவளை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம பையன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஸோ டக்குன்னு யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி தான் சாராக்கிட்டே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகிருக்கும். அப்படி தான் அடிக்கடி வெளில அவளும் மீட் பண்ண கூப்பிட்றா. ஸோ ஜிமினும் நோ சொல்ல முடியாமல் போகிறாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. பட் சாரா வந்துட்டு ஜிமினை இனிமேல் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஜிமினுக்கு புரியுது. அடிக்கடி நீ ரொம்ப ஏதாவது கற்பனை பண்ணிக்காத சாரா, எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிடுவார். பட் இருந்தாலும் வந்துட்டு இல்லை ஜிமின் உனக்கு கண்டிப்பாக என்ன பிடிக்கும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவள் வெயிட் பண்ணுறேங்க ஒரு வார்த்தையை சொல்கிறப்போ திரும்ப நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வரீங்க. இந்த வார்த்தையை ஆல்ரெடி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனால் மேடம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்ருக்காரு. இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்கா. ஒன் டே வந்துட்டு சாரா ஜிமினை இன்வைட் பண்ணியிருப்பா இங்கே வான்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு என்னடா இவ அடிக்கடி அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாரு. கூப்பிட்டா போடா, நீ இப்படியே வந்துட்டு தேவையில்லாமல் லைஃபையாக வேஸ்ட் பண்ணுற, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிக்கோயே, கண்டிப்பாக நீயும் மூவ் ஆன் ஆகிடுவேன், நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ ஏன்டான்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜிமினும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ எப்படின்னா அவள் சாரா வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இந்தாடா இதை போட்டுக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், நைட் தான் வாங்கினேன் நல்லா இருக்குன்ட்டு, இந்தா உனக்கு தான் வாங்கினேன் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அனுப்புகிறாரு. ஜிம்னும் வாங்கி சாரி ஓகேடா ஏதோ பையன் ஃப்ரெண்டு பாசமாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாரு. ஸோ போட்டுட்டு அப்படியே போனால் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய டெக்கரேஷன்லாம் இருக்குது. அவ்வளோ பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, கிராண்டாக சூப்பராக க்யூட்டாக வந்துட்டு ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அதில் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஜிமின் என்னது ஏதாவது பர்த்டே பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போய் பார்க்குறப்போ அங்கே வந்துட்டு ஜிமின் போட்டிருக்கா அதே டிசைன் மாதிரி அதே கலரில் சாராவை ட்ரெஸ் பண்ணியிருக்கா. என்னடா இது நம்பர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு அப்படி லைட்டாக கொஞ்சம் புரியுது, எல்லாம் இந்த டேப் பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு இங்கே நின்றுருக்கா, இவ்வளோ டெக்கரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறாரு. ஸோ போனால் அங்கே வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்கா. ஸோ அங்கே டேவும் இருக்கார். எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மைக்கெலாம் கையில் வச்சுட்டு அவள் ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கா. ஸோ ஜிமின் அப்படியே அமைதியாக நின்றுருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு அங்கே வந்து ஜிமின் கிட்ட ரிங்கை காட்டி ப்ரப்போஸே பண்ணுறா. ஆக்சுவலாக லவ் ப்ரப்போஸே பண்ணலை, பட் மேடம் மேரேஜ்க்கு ப்ரப்போசல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்கார். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் சாரா திரும்ப மறுபடி கேட்குறா, ஜிமின் ப்ளீஸ் will you marry me, நான் கண்டிப்பாக உனக்கு ஹோப்ஃபுல்லாக இருப்பேன், நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் நிறையா வார்த்தை சொல்கிறா. ஸோ அவள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி 15 வயசுலேயே சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி அவளுக்கு ஓகே சொல்ல முடியல, ஆனால் அவளை அவாய்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா ரொம்பவே அவள் ஜென்யூனாக இருந்திருப்பா. ஸோ ஜிமின் கிட்ட லிமிட்டாக தான் இருந்திருப்பா. அவள் லவ் பண்ணுறா அந்த ஒரே ரீசனை வச்சுட்டு ஜிமின் அவள் கூட எங்கே வந்து கூப்பிட்டாலும் வராங்க அப்படிங்கிறதுக்காக எந்த அட்வான்டேஜும் எடுத்துருக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணாக வேறு இருக்காளா. ஸோ அவளை ஹர்ட் பண்ணுறதுக்கு ஜிமினுக்கு மனசு இல்லை. அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். சுற்றி இருக்கவங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி சீரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு மாமா அப்படின்னு ஒரு சத்தம் ஜிமினுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டாக திரும்புகிறாரு. சரின்னு பார்த்தா கொடுத்தால யாருமே காணோம். அவளே நினச்சிட்டு இருக்கிறதால தான் நமக்கு எப்படி தோணுதோ. நான் ஒருவேளை அவள் லவ் பண்ணுறேன்னா என்ன, நான் ஏன் 2 வருஷத்துக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களை பற்றியே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்க சத்தம் கேட்குது. அவருக்கு
இல்யூஷனா? இல்லை நமக்கு தான் அப்படி கேட்குதா? கண்டிப்பாக சான்ஸே இல்லை. அவ எங்கே இங்கே வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி அங்கே இருந்தாலும் நம்ம பார்ப்போம்ல. ஸோ சான்ஸே இல்லைனாலும் ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம்ல, ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அப்படி தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு 2 கையை நீட்டிட்டு நின்றுருக்கீங்க, அப்படியே ஹக் பண்ணுறதுக்கு வர மாதிரி. ஸோ ஜிமினுக்கு இது நம்பவே முடியல. அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஓடி வந்து நீங்கள் ஜிமின் நல்லா டைட்டாக அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்த்ததுமே. அவரும் உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூக்கி சுற்றுறாரு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சாராவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவும் வந்துட்டு ஒரு ஒன்றும் புரியாமல் பார்க்குறாரு, யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு தூக்கி சுற்றிட்டே இருப்பாரா. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இறக்கி விட்டுருப்பாரு. நீங்கள் மாமா எங்கெங்கெல்லாம் தேடுறது ஒன்று, கிட்டத்தட்ட நான் 3 மாதமாக இங்கே சுற்றிட்டு இருக்கிறவனை தேடிட்டு பாடி இன்றைக்காவது கண்டுபிடிச்சனே அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏய் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானா? என்ன மாமா எப்படி கேட்குறீங்க? 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அப்போ 2 வருஷம் கழித்து நான் உங்களை பார்க்க வரணும்ல, அதுக்காக தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஊரா, எந்த இடம் எது எனக்கு தெரியல. ஜெகக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன், அந்த இருக்கேன் ஏதோ ஒரு அட்ரஸ் சொன்னான். ஆனால் அந்த அட்ரஸில் நீங்கள் இல்லை. அதை நம்பி நான் நீங்கள் வந்துட்டு ஐயோ சாமி படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இடம் மாற்றிருப்பார். ஸோ அது ஜெகேக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போன பிளேஸ் தான் அட்ரஸ் தெரியும். அதுக்கப்புறம் பிளேஸ்லாம் மாற்றிருந்தங்காட்டிக்கு ஜெகேக்கு தெரியல. ஸோ அதனால நீங்கள் இப்படி அழைஞ்சிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ எப்படி கண்டுபிடிச்சி அப்படின்னு கேட்குறாரா. இப்போ எப்படி கண்டுபிடிச்சினா, என்னோடய ஃப்ரெண்டு பார்க்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டா. சரி ஓகே வா, எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி வரும்போது தான் ஒரு மாதிரி இங்கே ரஷ்ஷாக கூட்டமாக இருந்துச்சா, ஏதோ பர்த்டே பார்ட்டி நினச்சிட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஐயோ என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணி கணத்தில் கிஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னென்ன இப்படியே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படியே தான் இருக்கியானா எப்படி எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க. நீ என்ன இன்னுமே லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னாட்டே சொல்லியிருப்பாரு அதெல்லாம் க்ரஷ் சும்மா அதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசு அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா நீ சொல்லிட்டு போன ஒரே வார்த்தைக்காக நான் 2 வருஷம் எப்படா போகுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன போஸ்ட் பண்ணி இப்படி கேட்குறீங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரியல. அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஸோ இப்போ சாராவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக பொசசிவ் ஆகுது, ஜலஸ் ஆகுது. அப்படியே இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா கடுப்பாகும்ல. கிஸ் வேறு பண்ணிட்டீங்களா, அவளுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே வரா. ஜிமின் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் நீங்கள் மாமா யார் இந்த அக்கா அப்படிங்கிறீங்க. அவள் வாதிட்டு அக்காவா அப்படிங்கிறா. ஸோ ஜிமின் 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறாரு. ஸோ அவள் வந்துட்டு ஜிமின் எதுக்கு அந்த பொண்ணு உனக்கு கிஸ் பண்ணா, யார் அவ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அங்கே வந்துட்டு ஜிமின் பேர் அவள் பேரில் போட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவள் கையில் வேறு ரிங் இருக்கா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. மாமா அப்போ நீ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அப்போ நீ எனக்காக வெயிட் பண்ணலையா மாமா? நீ சொல்லிட்டு போன வார்த்தைக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அப்போது நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. அங்கேருந்து அழுதுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ ஜிமின்க்குன்னா மண்டை பிச்சுக்குது. சார் ஐயா சார் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை திரும்பி ஒரு முறைச்சிட்டு போகிறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. ஸோ அதனால் வந்துட்டு செம கடுப்பாயிடுச்சு ஜிமின்க்கு. அப்படி பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் குடுன்னு ஓடிட்டீங்க, எங்கே ஓடினீங்கன்னே தெரியல. பாவம் மனசை வந்துட்டு தேடுறாரு. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஜிமின் ஒரு பக்கம் உங்களை அந்த மாதிரி தேடிட்டுருக்கா. இந்த பக்கம் சாரா வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே சேட் ஆகிட்டா. அப்படியே வந்துட்டு அவளுக்கு அழுகையாக வருது. இங்கே தான் இருந்துட்டு சாரா உனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான் ஒரு பொண்ணை பற்றின்னு. அந்த பொண்ணு தான் அவன் நினைக்கிறேன். பேர் கூட ஒயின் தானே. அவன் உன்னை லவ் பண்ணலைன்னு உங்கள்கிட்ட தெளிவாக கிளியராக சொல்லிகிட்டே தானே இருந்தான். ஆனால் நீ தான் நான் ப்ரப்போஸ் பண்ண அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணினேன். இப்போது அவன்கிட்ட கோச்சிட்டு நீ என்ன பண்ண போகிற? கண்டிப்பாக அவன் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவள் வரலன்னா கூட அவன் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான் உன்னை. அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீ ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன்னு தான் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன். ஆனால் இப்போது என்னால் அவங்கள பிரித்து உன்னை சேர்த்து வைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது சாரா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சாராவுக்கு ரொம்பவே என்னது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆகிருக்கும். சாரா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருப்பாள்ல. ஏன்னா அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பா. பட் இந்த மாதிரி ஆனங்காட்டிக்கு அவளுக்கு ஒரு மாதிரி தனியாக இருந்திருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. சங்கடமாக இருக்குது இப்போ அவளுக்கு. ஸோ வெளில போகவே மாட்டேங்கிறா, வீட்டுக்குள்ளேயே இருக்கா. தான் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டு சாரா
கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, மூவ் ஆன் ஆகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே லைஃப்பில் சில பேர் லைஃப்பில் நடக்கிறது தான், இதுக்காக நீ ஒரி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண வைக்கிறாரு. ஸோ சாராவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு புரிஞ்சுக்கிறா, ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே லவ் பண்ணியிருக்கல. ஸோ அவள் வெயிட் பண்ணி நாடு விட்டு நாடு அவருக்காக வந்திருக்கா. நான் நான் அவருக்காக என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணலை. அப்போது அவள் தான் அவளுக்கு அவள் தான் அவருக்கு கரெக்டு அப்படிங்கிறத அவளே வந்துட்டு புரிஞ்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ டேக்கு இப்போ தான் வந்துட்டு ரிலீஃபாக இருக்குது. இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிமினும் வந்துட்டு தினமும் வந்து உங்களை அங்கே எங்கே தேடிட்டே இருக்காரு. அங்கே தான் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே தேடிட்டு இருக்காரு. ஸோ டேயும் ஜிமினும் வந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஜிமின் டைம் ஒரு 4 மணி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாரு. ஸோ டே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. ஏய் இன்னும் பிரச்சனை, தினமும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கே போகிற? நைட்டு 12 மணி ஆனாலும் வரதில்லை, ஆஃபீஸும் நீ வரமாட்டுற. கேட்குறாங்கடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் மெடிக்கல் லீவில் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஜிமினி அப்படின்னு சொல்லிட்டே கத்துறாரு. ஸோ டே இந்த மாதிரி பேசவும் ஜிமினுக்கு தான் கடுப்பாது. எல்லாம் உன்னால் வந்தது, ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா போயிருந்தேன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, அப்போ உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு ஓடிட்டா. எங்கே போனானே தெரியல, சின்ன பொண்ணுடா, அவளை மனசை கஷ்டப்படுத்திட்டுண்டா. நான் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது சொல்லு? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல, அவள் ப்ரப்போஸ் பண்ணதான் கூப்பிட்டானே. அப்போ நீ என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் போயிருக்க மாட்டேன்ல. தேவையில்லாமல் இப்போ வைன் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறானே. எனக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. ஸோ ஜிமினோட பேச கேட்டு நீ சொல்கிறப்ப எனக்கு புரிஞ்சு உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ அவளை தான் லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவ்வளோ திரும்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அப்படி சொன்னேன். ஆனால் அதுக்காக இப்படி 4 மணிக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் எங்கடா தேடுவேன்? வேணா அவளே கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வருவா? ஏற்கனவே எனக்காக தான் அவளோட ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கா. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்படியே உட்காந்துக்கிறாரு தலையில் கை வச்சு. ஸோ டே தான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சரி ஜிமினா கிடைப்பா, ஓகேவா, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தேடாத, கண்டிப்பாக அவளே கிடைப்பா, நான் வேணா ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட் யார்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் வேறு ஃப்ரெண்டில் இருப்பாங்களோ கலீக்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி சொல்லி தேடுறாங்க. ஸோ டே வந்துட்டு அந்த பார்க்கில் அன்றைக்கி இந்த பொண்ணு வந்துச்சுலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பார்க்கில் யார் இருந்தாங்களோ அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி டே விசாரிச்சுட்டு இருக்கப்போ இன்னும் தெரியல, சாராவை அடிக்கடி இவரும் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சாரா ஒரு மாதிரி சேடாக இருக்கிறதுனால இவரும் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல மூவ் ஆன் ஆயிக்கோன்னு, இன்னும் உனக்கு அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி அவளை மூவ் ஆன் பண்ண வைக்கிறதுக்காக டே கூடவே இருக்க. ஸோ அவருக்கு ரொம்ப அவளை பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ரொம்ப நல்ல பொண்ணு வேறையா. ஸோ அவளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. பட்டு ஃப்ரெண்டை லவ் பண்ண பொண்ணு, ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு அவர் அப்படியே அதை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு கொஞ்ச நாள் போயிருந்துருக்கும், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஜிமினும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணாமல் இல்லை. ஸோ நோட் பண்ணுறாரு, கேட்குறாரு சாரா உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி. அண்ணா அப்படிங்கிறாரு. என்ன அண்ணா நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அவளுக்கு கேட்டு தனியாக ப்ரப்போஸ் பண்ணு, சும்மா அவள் பண்ண மாதிரி நீயும் பண்ணாத, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு குட்டி ப்ரப்போஸ் பண்ணுறது தப்பு சரியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ தேவும் கொஞ்சம் பயந்துட்டு தான் போகிறாரு. சாரா அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ மூவ் ஆன் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படிங்கிறாரு. நீ என்ன ஹெல்ப் பண்ண போகிற? ஆல்ரெடி உன்னால் தான் நான் இவ்வளோ மூவ் ஆன் ஆகியிருக்கேன், இன்னொரு கொஞ்சம் தான் நானே அதை பார்த்துப்பேன், நீ கஷ்டப்படாத அப்படிங்கிறா. இல்லை சாரா, நீ ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகிட்டினா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படிங்கிறா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. ஸோ சாராவுக்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறா. எனக்கு ஒரு 2 days டைம் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ அப்படி தான் அவளோட நல்லா யோசிச்சு பார்த்துருப்பா எல்லா இடத்துலையுமே. அதாவது ஜிமினை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சாரா டே கிட்ட தான் சொல்லியிருப்பா. ஸோ அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்துட்டு டே வந்து அவளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்திருப்பார். ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவர் வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால் அவளுக்கு வந்துட்டு அவருக்கு நோ சொல்ல எந்த ஒரு சான்ஸும் இல்லை, எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு காரணமும் இல்லை. ஸோ 2 days கழிச்சு அவளே வந்துட்டு டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறா. அவருக்கு வேறு படப்படன்னு இருக்குது. இங்கே பாரு, ஓகே நான் மட்டும் என்கிட்ட சொல்லு, இல்லைனா நீ எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு.
இல்லை உங்ககிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிறா. ஐயோ சாரா, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடும்ல, அதனால தான் சொல்கிறேன். பிடிக்கலன்னா நீ அப்படியே கிளம்பிடு, எதுவுமே சொல்ல வேணாம், நான் அப்படியே எதுவுமே சொல்லுங்க நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ எல்லா டைமும் என் கூட சப்போர்ட்டாக இருந்திருக்க, இப்போ கூட நீ எனக்கு எனக்கு தான் சப்போர்ட்டாக இருக்க, உன்னை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ டேக் ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. ஸோ ஜிமின்கிட்ட வந்து சொல்லவும் ஜிமினும் வந்துட்டு சரிடா நல்லா இருங்க, ஆனால் என்னை தேடி வந்த பொண்ணு தான் தொலைக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடுப்பாயிடுச்சு. இப்படி தான் அவரும் வந்துட்டு ஒரு மாதமாக தேடாத இடம் இல்லை, அப்படியே தேடி 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 ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரூமில் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க, ஏண்டி ஏன் காலேஜ் ஓப்பன் ஆகிட்டு 1 வீக் ஆகுது, 1 வீக்கா நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன்னு உட்காந்துருக்கேன், ஏன் நீ வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லீவில் இருந்திருக்கும். ஸோ லீவ் டைம்லேயே நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க, இடம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்துட்டு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. பட் காலேஜ் ஓப்பனே 1 வீக் ஆகுது, ஆனால் இன்னுமே வந்துட்டு நீங்கள் போகலை. என்றைக்கு நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு அப்படி வந்தீங்களோ அதுக்கப்புறம் வெளியவே போகலை, உங்களுக்கு வெளியே போகவே பிடிக்கல, வெளில எங்காவது போயிட்டு ஜிம்மில் அந்த பொண்ணு கூட இருந்து பார்த்து நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெளியே போனால் கண்டிப்பாக நான் தான் ஹர்ட் ஆவேன், எனக்கு நல்லா தெரியும்டி, கண்டிப்பாக நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை நாளைக்கு வேணும் இப்படியே இருப்ப, நீ ஆசைப்பட்டு தான் இங்கே படிக்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னால் நான் ஆசைப்பட்டு படிக்க வந்தேன்னு, நான் வந்ததே அவருக்காக தான், எனக்கு மெடிக்கல் லைன் தான் ஆசை, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் டாக்டர் ஆகிற மாதிரி தான் என்னை அப்பா எங்கள் ஊர்லேயே எங்கள் நாட்டிலேயே காலேஜ் சேர்த்துட்ருப்பார், நான் ரொபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், எல்லாமே ஒரு காரணம்தான், ஆனால் நான் வந்தது என்னோடய ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒன்றும் அழுதுட்டுருக்கிட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு அவளும் வந்துட்டு சரி ஓகே நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே உண்மையே உட்காந்துட்டு இருக்கிறீங்க உங்களோட சோஃபாவில். இப்போது உங்களோட டோர் வந்துட்டு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ தானே போனா, அதுக்குள்ளே என்னதான் மறந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது மறந்துட்டு போயிடுவா, ரிட்டன் 4 தடவை வருவா. ஸோ நீங்கள் வந்துட்டு இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் முன்னாடி ஜிமின் நிற்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டப்புன்னு கதவை சாத்திடுறீங்க. ஸோ அவர் ஹாயின்னு கையை நீட்டியிருப்பார், ஆனால் நீங்கள் டப்புன்னு மூஞ்சி வைக்கிற மாதிரி கதவை லாக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ திரும்ப தட்டுறாரு, உங்களுக்கு திறக்கவே பிடிக்கல அப்படின்னுட்டே இருக்கீங்க. இப்போ என்ன சொல்லி என்னை ஏமாற்ற வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. ஸோ ஜிமின் வந்துட்டு கதவை திறடி அப்படிங்கிறாரு. நீங்கள் திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் போனல அவ கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்கல்ல, போங்க இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிக்கிறேன், ஆனால் வந்துட்டு என்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் இதனால தான் வந்துட்டு அவளை லவ் பண்ணேன் இப்படிங்கிற மாதிரி ரீசன்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் திரும்ப பைத்தியக்காரியாட்டு பண்ணுறாளேன்னு கதவை தட்டிகிட்டே இருக்காரு. ஸோ தட்டுறது சவுண்டு கேட்காம இரிட்டேட் ஆகிட்டு மறுபடியும் டப்பக்குன்னு கதவை திறக்கிறீங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே உங்களை உள்ள தள்ளிட்டு அவரும் உள்ள வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு, என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு பிரச்சனையா? ஆமாம், எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே அப்படிங்கிறீங்க. வயன் லூசா நீ, என்ன ஏதுன்னு கூட இல்லை, அத்தனை வருஷம் கழிச்சு நீ பார்த்த என்ன, நானும் ஒன்று அப்போ தான் பார்த்தேன் அவ்வளோ வருஷம் கழிச்சு, என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கும் அங்கே நடக்கிற சின்ன ஒரு விஷயத்தை பார்த்து நீயா உன்னை கற்பனை பண்ணிவிட்டு என்னை பேச விட்டியாடி, குடுக்குன்னு ஓடி போயிட்டேன், எங்கே போனேன்னே எனக்கு தெரியல, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு, 1 மாதமாக எப்படி அலைஞ்சது இப்போ தெரியுமா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு ஃப்ளாட்டாக, என்ன நினச்சிட்டு உன் மனசில் அப்படிங்கிறாரு. ஏன்னா பாவம் அவ்வளோ தேடி இருப்பார். நீங்கள் ஏன் மாமா என்னை தேடினீங்க, சாரி இனிமேல் மாமாவில் இல்லை, நீங்கள் ஏன் ஜிமின் என்னை தேடினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினா? ஓ மாமா இல்லையா, சரி ஓகே பேசு, அடுத்து என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நின்றுக்கிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஏன் என்னை தேட போகிறீங்க, எதுக்கு என்ன தேடினீங்க, நீங்கள் தான் அந்த பொண்ணு கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் அந்த பொண்ணு கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அந்த போர்டில் உங்கள் 2 பேர்த்து பேரும் எழுதியிருந்துச்சு, அப்புறமா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அந்த பொண்ணு கையில் ரிங்கெல்லாம் இருந்துச்சு, கேக்லாம் வச்சுருந்தீங்கள்ல, அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருந்தீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்துட்டு அவ்வளோதானா இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது கையை கட்டி நின்றுட்டு கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாரு. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்படியே பார்க்குறீங்க ஜிமினியே. இல்லை அவ்வளோ கூட்டத்தில் நீ
அத்தனை பேர் சத்தம் போட்டிருக்கப்போ மாமான்னு கூப்பிட்டல, எனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியல அப்படிங்கிறீங்க. அத்தனை கூட்டத்தில் அத்தனை சத்தத்துலேயும் நீ கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு. நான் திரும்பினேன், நீ தான் ஓடி வந்து கட்டி பிடிச்சியே. நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருந்தா நான் ஏண்டி உன்னை தூக்கி சுற்ற போகிறேன்? நான் ஏண்டி உன்னை நீ ஹக் பண்ணதுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஹக் பண்ணியிருக்க போகிறேன்? நான் ஏன் நீ கிஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாமே நீங்கள் பண்ணுறப்ப அவர் எதுவுமே உங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் ஓடி வந்து கட்டி பிடிச்சதுமே, ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சதுமே அவரும் உங்களை தூக்கி சுற்றிட்டு இருந்திருப்பார் சந்தோஷத்தில். அவ்வளோ ஹாப்பியாக நான் உன்னை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி இருந்ததுக்கப்புறமா வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு நீ என்ன நினச்சிட்டு என்னை அப்படி தப்பாக நினச்சிட்டு போனேன்? அப்படி நான் அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் உன்னை ஏடி தூக்கி சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்போ நீ அவளை லவ் பண்ணலையா? அவங்க 2 பேர்த்துக்கான கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிழிச்சிச்சு. எதையுமே முன்னாடி யோசிக்க மாட்டியா? சரி ஓகே, 1 மாதம் ஆச்சு, இப்போ கூட உனக்கு யோசிக்கணும்னு தோணலையா? உனக்கு அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு கையில் இருந்த ரிங்கு, உங்கள் ட்ரெஸ்ஸு, அந்த போர்டு பேர் அப்படிங்கிறீங்க. அதுதானே, அது எப்படி உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும்? ஒருத்தர் 2 வருஷமாக என்ன ஏதுன்னு தெரியாமல் சின்ன பொண்ணு சொன்னாலே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பானா. இவள் வந்து வேறு ஒருத்தங்க கூட பார்த்ததுமே வந்துட்டு தப்பாக கற்பனை பண்ணிட்டு போயிடுவாளாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் நீ பாரு, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாதான், நான் இல்லைன்னா சொல்ல, நான் அவகிட்ட பல டைம் சொல்லிட்டேன். ஆனால் அவள் அன்றைக்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என் ஃப்ரெண்டு தாண்டி ட்ரெஸ்ஸை கொடுத்தான், இதை போட்டுக்கோ நல்லாயிருக்கும், நான் உனக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு சரின்னு போட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா அவள் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக நீ இல்லைனா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நீ அங்கே வந்தங்காட்டிக்கு தான் நான் அவளை அக்செப்ட் பண்ணலன்னு கூட நினச்சிக்கோ. ஆனால் சத்தியமாக நான் அவளை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், எனக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, 1 மாதமாக உன்னை தேடி சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. மாமா நிஜமா என்னை தேடினியா அப்படின்னு கேட்குறீங்க. தேடாமல் ரோடாக தெருவாக தேடி இருக்கிறேன். நீ என்னடானா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராமல் இருக்க. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. எத்தனை பேர்த்திட்ட கேட்டு அழைஞ்சிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. சாரி மாமா அப்படிங்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்போது நீ தேடினது மட்டும்தான் இதா? நான் கூட தான் உன்னை வந்துட்டு இங்கே வந்து 3 மாதமாக தேடிட்டு இருந்தேன். அப்போது உனக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானும் தான் உன்னை தேடினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமின் வந்துட்டு லூஸ் ஆடி நீ சின்ன பொண்ணு, நீ இங்கே வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இங்கேருந்து அங்கே போனேன், உனக்காக வந்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? மேடம் வீட்டுக்கு காலி பண்ணி 6 மாதம் ஆச்சு அப்படின்ட்டாங்க. ஜேகே கிட்டே கேட்டால் அவள் என்கிட்ட ஃபோனே பேசுறதில்ல, பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறான். அப்போது நான் என்ன நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீ இந்தியா வந்தியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்தேன்டி பைத்தியக்காரி, வந்தேன், உனக்காக தான் அங்கே போனேன். என்ன பிரயோஜனம்? மேடம் அங்கே இல்லை. என்ன பண்ண சொல்கிற? நானும் எங்கள் வீடுன்னு சொல்லி நானும் பார்த்தேன், எங்கேயுமே எனக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. சரி ஓகே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நானும் ரிட்டர்ன் வந்துட்டேன். வந்தா 2 மாதம் கழித்து உன்னை இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க போதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாம், நீ என்ன தேடி இருக்கிற, நான் உன்னை தேடி இருக்கிறேன், சரியாக போச்சு அப்படிங்கிறீங்க. என்ன சரியாக போச்சு அப்படிங்கிறாரு. இல்லை மாமா சாரி, எனக்கு தெரியல. அந்த பொண்ணு உன் கலர்லேயே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டு வேறு வச்சுருந்துச்சு, கையில் ரிங்கு வேறு இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. ரிங்கு என் கையில் இருந்திருந்தா தாண்டி நீ தப்பாக நினச்சிருக்கணும். ரிங்கு அவள் கையில் தானே இருந்துச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. சரி ஓகே சாரி மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ தான் வந்துட்டு அமைதியாக உட்காடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. மாமா நிஜமாக என்ன தேனியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஜிமின் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஏன் ஒயின் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தானே ஆசை அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் ரொபாட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை அப்படிங்கிறீங்க. உண்மையை சொல்லு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனால் ஏன் நீ அதை விட்டுட்டு ரொபாட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து இங்கே வந்த அப்படிங்கிறாரு. மாமா எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் வேறு கண்ட்ரி போகிறேன்னா விட மாட்டாங்க. நம்ம இதுலேயே நம்ம நாட்டிலேயே நிறையா நல்ல இன்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க.
பட் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி அவ்வளோக்கா தெரியலை. ஸோ அதை வச்சு நான் இங்கே வந்துடலாம், உன்னை தேடலாம், உன் கூடயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி இங்கே வந்தேன். ஆனால் அவன் கொடுத்த அட்ரஸில் நீ இல்லை மாமா, நான் எங்கெங்கேயோ தேடினேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட? நீ அங்கேயே இருந்திருந்தா நானே உன்னை தேடி வந்திருப்பேன்ல அப்படிங்கிறாரு. இல்லை, எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. எனக்கு ரிசல்ட் வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஆனால் நீ வரவே இல்லை, ஒரு காலும் பண்ணலை. என்கிட்ட என்ன சொன்னேன்? நீ எக்ஸாம் முடி, உனக்கு ரிசல்ட் வரட்டும், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ வரவே இல்லை. எங்கே மறந்துட்டியோ என்னவோ எனக்கு தெரியலை, அதனால தான் நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. நமக்காக இவ்வளோ பண்ணாலா, அவளோட கோல் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக மட்டுமே இங்கே வந்தாலா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே ஹார்ட் டச்சிங் ஆகிடுச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை. ஸோ நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு மடியில் தேக்க கரைச்சிட்டு சரி ஓகே, வேறு என்ன, பேசாமல் நீ டாக்டருக்கே படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, நான் ரொபாட்டிக்ஸே படிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உனக்கு பிடிக்காதெல்லாம் நீ படிக்க வேணாம், நான் இருக்கல, அதை நீ என்னை பார்த்துட்டல. இதுக்கப்புறம் உன்னோட கோல்லாம் விடணும், உன்னோட ஆசையெல்லாம் விடணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்த விடாத, ஓகேவா? நான் உன்னை ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி விடுறேன். உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் மட்டும் காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாக தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் உங்கள் கூட வராரு. ஸோ நீங்களும் உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு வேறு ஒரு யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே ஜாயின் பண்ணி விடுறாரு. ஸோ நீங்கள் செம ஹாப்பி ஆகிட்டீங்க. மாமா, நான் நினச்சி கூட பார்க்கல மாமா, நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் நினச்சேன் என்னோடய வைஃப் கோட் போட்டுட்டு, டாக்டர் கோட் போட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிக்கிட்டு தினமும் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி நான் நிறைய இமேஜின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. இல்லை அப்படின்னா நான் இதெல்லாம் இமேஜின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நீ தான் 2 வருஷமாக என்னை நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போகுது. ஒன் ஃபைன் டே ஆக்சுவலாக வந்துட்டு 2 பேரும் தனியாக நீங்கள் தனியாக ஒரு வீடு எடுத்தே தங்கியிருப்பீங்க. ஸோ டேவும் சாராவும் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அந்த வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் ஜிமின் 2 பேரும் மேலே மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், படுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஈவினிங் டு நைட் ஆகும்ல, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு படுத்துட்டு பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த மூன், அந்த நிலா, அப்புறம் அந்த ஸ்டார், அது எல்லாமே க்யூட்டாக அழகழகாக இருக்கா. ஸோ அதெல்லாம் காட்டி இது நீ இது நான் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதாவது ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தினமும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பீங்க. நான் அந்த டே இந்த மாதிரி இருந்தேன். ஸோ உன்னை பற்றி இப்படி நினச்சேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி 2 வருஷமாக நீங்கள் அவர் எல்லாமே இப்படியெல்லாம் வந்துட்டு அவரை பற்றி யோசிச்சிங்கிறத சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அன்றைக்கி ஜிமின் கிட்டே கேட்குறீங்க. தினமும் நானே தான் சொல்கிறேன், ஆனால் மாமா நீ ஒரு டைம் கூட என்னை பற்றி யோசிக்கவே இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார் சொன்னா ஒரு டைம் கூட உன்னை பற்றி யோசிக்கலன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்போ என்னை பற்றி யோசிச்சியா, அப்புறம் எனக்கு கால் பண்ணல அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல, என்னால் கால் மெசேஜ் பண்ண முடியாது, உன் ஸ்டடீஸை வந்துட்டு ஸ்பாயில் பண்ண முடியாது. ஸோ நீ படித்து முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறாரு. பொய் சொல்லாத, உருட்டலாம் ஓரளவுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிஜமாக தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு உங்கள் பக்கம் திரும்பின மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நிஜமாக சொல்கிறியா? நம்ப முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த 2 இயர்ஸாக நீங்கள் என்னென்ன சேட்டப் பண்ணீங்க, ஜெகே வீட்டில் வந்துட்டு என்னென்ன பேசுவீங்க, ஜெகே கூட என்னென்ன பேசுவீங்க, 2 பேரும் என்னென்னலாம் வந்துட்டு திட்டுத்தரமாக பேசிப்பீங்க, திட்டுத்தரம் பண்ணுவீங்க, அத்தனையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. மாமா உண்மையை சொல்லு, நீ ஃபோனே பண்ணல, மெசேஜும் பண்ணல, ஜேகே கிட்ட நீ பேச சான்ஸே இல்லை, ஆனால் அவனை தவிர வேறு யாரும் இதை சொல்லவும் சான்ஸே இல்லை, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. எப்படின்னு சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவர் உழுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. 2 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ அத்தனையும் சொல்கிறீங்க. என்ன நீங்கள் அந்த வீடு மாற்றி போனது மட்டும்தான் அவருக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் தெரியல, மற்றது எல்லாமே தெரியுது, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போனால் ஹாலில் உட்காந்து டிவி ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணிவிட்டு அது ஏதோ ஒரு இதை ஆன் பண்ணுறாரு. ஒரு ஆப்பில் போயிட்டு ஆன் பண்ணால்
கேமரா. ஸோ மேடம் வந்துட்டு தினமும் அங்கே வர்றது, சும்மா அரட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறமா ஜேகே கிட்ட வந்துட்டு உங்களை ஜிமினை பற்றி பேசுறது, அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கேட்குது. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அட பாவி, கேமரா வச்சுட்டு வந்தியா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நீ 2 வருஷத்துக்கு பார்க்காம இருந்துப்ப, பட் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏதோ சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அந்த டைமில் உன் மனசே கெடுக்கக்கூடாது, அட் த சேம் டைம் உன்னை ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் எப்படி சொல்கிறது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ ப்ரப்போஸ் பண்ணலைன்னா கூட நானே 2 வருஷம் கழிச்சு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். செம க்யூட்டாக இருப்ப, அழகாக இருப்ப. நீ ஏதாவது தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ தினம் எனக்கு ஈவினிங் வந்தால் இதெல்லாம் பார்க்குறதா வேலை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரே ஷையாக வருது. அப்போ நீ இதெல்லாமே பார்த்தியா, ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைம் நீ ஜேகேவை ஹக்கெல்லாம் பண்ண அப்படின்னா எனக்கு ஜெலஸ் கூட ஆகும் அப்படிங்கிறாரு. ஜெலஸ் ஆகுமா? அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. தெரியும்டி, ஆனாலும் சில டைம் கொஞ்சம் பொசசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இனிமேல் நான் யாரையும் ஹக் பண்ணல, உன்னை மட்டும் நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை வந்துட்டு ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவங்களோட காலேஜ் டேஸ் எல்லாம் நல்லபடியாக போகுது. நீங்கள் மெடிக்கல் ஜாப் படிக்கிறீங்க. ஸோ டெய்லியும் வந்துட்டு ஜிமின்னு சொன்ன மாதிரியே கோட்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் எடுத்து மாட்டிட்டு மாமா பாய் அப்படின்ட்டு போவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நீ இந்த மாமான்னு கூப்பிடாத, நீ இதை கூப்பிட்டினா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிம்பாரு. நான் அப்படி கூப்பிடலன்னா உனக்கு என் மேலே லவ்வே வந்திருக்காதில்ல. ஸோ இந்த வேர்ட் வந்துட்டு எனக்கு ஒரு மேஜிக்கல் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ பாயில் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. இப்படி தான் நிறையா டேஸ்லாம் போகுது. ஃபைனலி நீங்கள் காலேஜை முடிச்சிட்டிங்க. உங்களோட அப்பா அம்மா வந்துட்டு சடனாக வந்து உங்களை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லியிருப்பீங்க. அவங்க வருவாங்கன்னு நினச்சா சொல்லியிருப்பீங்க, இல்லை நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. லெட்டர்லாம் போடுவீங்க. ஸோ ஏதாவது கிஃப்ட் ஏதாவதுன்னா அவங்க அனுப்புவாங்க, நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ அட்ரஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அவங்க திடீர்னு கிளம்பி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க. ஸோ வந்து கதவை வந்துட்டு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். யாராவது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா உங்களோட அம்மா அப்பா முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி தாத்தா பாட்டியும் நிற்கிறாங்க. செம ஷாக் உங்களுக்கு. அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் தாத்தாவும் பாட்டியும் உங்களோட அம்மா அப்பா தள்ளி விட்டுட்டு போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்கக்கிட்ட வந்து வயன்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஷாக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது ஷாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு காது கேட்டுருச்சு. இல்லை பாட்டி, இல்லை சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அவங்கள வானே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன்னா உள்ள சிப்பின்னு தூங்கிட்டுருக்காருல்ல. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வேறு எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அவங்கள வந்துட்டு ஹாலியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமன்னு சொல்லவும், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான். எப்படி எங்கள் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ, சர்ப்ரைஸுங்க பேரில் ஷாக்கை கொடுத்துட்டாங்களே, மாமா வேறு இங்கே இருக்காரு, போச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்குது. என்ன நினைப்பாங்களோ எது நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம்மி நல்லா தூக்கம் இருக்குது. ஸோ தூக்கத்தில் வந்துட்டு ஏதோ எல்லோரும் கசகசன்னு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாட்டில் யாரா தமிழில் பேசுகிறது? டேயும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவன் வயசும் இல்லை, என்னது நிறையா வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே எழுந்திரிச்சு அவர் வந்துட்டு அப்படியே தலையை சொல்லிட்டு வெளியே வராரு. நீங்கள் வேண்டிகிட்டே இருந்திருப்பீங்க, மாமா எழுந்து வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதாவது அதை வேண்டி கண்ணை கூட முழிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்குள்ளே ஜிமின் வந்து தலையை சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே இவங்க 4 பேர் அப்படியே யாருடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்டீங்க. ஸோ எல்லோரும் அப்படியே எழுந்திரிச்சு நின்று ஜிம்மினே பார்க்குறாங்க. ஜிம்மினும் அப்படியே ஒன்றும் புரியாமல் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு நல்ல தூக்கத்தில் ரியலைஸே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி முழிக்க முடியாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் அப்பா அம்மா ஐயோம்மா அது வந்து பாடி கார்டு அப்படிங்கிறீங்க. பாடி கார்டா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களையே பார்க்க, ஆமாம் எனக்கு இங்கே இருக்கிறப்போ கொஞ்சம் கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சா, நான் நல்லா படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனாலம்மா எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும்னு சொல்லிட்டு நான் பாடி கார்டு வச்சுக்கிட்டேன். ஸோ பாடி கார்டுனா கூடவே இருக்கணும்ல,
அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பாடி கார்டா, இங்கே யாரா புதுசாக பாடி கார்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு தூக்கத்தில். ஸோ நீங்கள் ஐயோ எல்லாம் இப்படி தலைகளாக நடக்குதே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டே உளறிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் பாட்டிமா வந்துட்டு ஏ வயனே பாடி கார்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படி திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்ட் நானா அப்படின்னு சொல்லிட்டு கையை வேறு தூக்குறாரு. ஸோ எல்லோரும் அப்படி ஜிமினை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு தலையே அடிச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட மாமா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ எல்லோரும் உங்களை திரும்பி மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் தலையிலே அடிச்சுக்கிட்டு கடவுளே என் வாய் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பொத்திக்கிறீங்க. இப்போ தான் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு 2 minutes ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரே தூக்கமாக இருக்குது, நைட்டில் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போடாரு. இவங்க நைட்லாம் தூங்கலையா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்பா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடா இது என்ன இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாரு. வந்து பார்த்தா அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிற மாதிரி இருக்குது. யார் இதெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்படிங்கிறீங்க. அவருக்கு இப்போ தான் வந்துட்டு தலை கிருக்குன்னு சுற்றுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கப்பு சுப்பு நிற்கிறாரு. ஸோ பாட்டிமா தான் வந்துட்டு வாப்பா பாய் ஃப்ரெண்டே, நீ தான் பாய் ஃப்ரெண்டா, என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இப்போ பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டிமா வந்துட்டு அப்படியே ஜிமினை போய் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாட்டி தாத்தாவும் ஜிமினையும் சுற்றிட்டே வராங்க. ஜிமினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கப்பு சுப்பு நிற்கிறாரு. பாட்டி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் எல்லா ஆங்கிள்லேயும் அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லவும் தாத்தா கோவம் வந்துட்டு ஏய் இரு, எப்பவும் என்ன தான் அழகுன்னு சொல்லுவ, இன்றைக்கி என்ன புதுசாக அவன் அழகுங்கிற அப்படிங்கிறாரு. ஸோ பாட்டி வந்துட்டு ஆமாம் என் புருஷன் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தார் அதனால தான் அப்படின்னு சொல்லவும் தாத்தாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஆமாம் நான் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியே இல்லாத மண்டையை போட்டு நீவிக்கிறாரு. ஜிமினுக்கு வேறு சிரிப்பு வருது. ஆனால் வேறு உங்களோட அப்பா அம்மா வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அதனால அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லவும் என்னம்மா பாய் ஃப்ரெண்டா, நம்ம நாட்டை விட்டு வந்தால் கல்ச்சரெல்லாம் கூட மாற்றிக்குவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா நீ என்னப்பா இப்படி தப்பா பேசுகிற, அப்பா அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்களோட அம்மா தான் வந்துட்டு ஏங்க இது என்னங்க தப்பு, அவள் தனியாக இருந்து ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுறது, கூட துணைக்கிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் தப்புனாலும் இந்த நாட்டில் இது சகஜம் தானே, நம்ம பொண்ணு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா வேறு யார் வைப்பா, இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது. ஸோ அவங்க நல்லபடியாக இருந்தாங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக தான் இருப்போம், என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த பேச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு 2 days அப்படி தான் வீட்டில் இருந்திருப்பீங்க. 2 days கழிச்சு உங்களுக்கு லீவெல்லாம் முடிஞ்சு காலேஜ் லீவ் இருந்திருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. ஸோ லீவ் முடிஞ்சால் அடுத்த நாள் காலேஜ் போகணும். ஜிம்னு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். இவங்கெல்லாம் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கிளம்பிட்டு உங்களோட கோட்டு ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு வரீங்க. ஸோ ஜிம்மின் தான் உங்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வந்து கொடுக்குறாரு. டாக்டர் அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. டாக்டர் அம்மாவா, என்ன படிக்கிறவா நீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் வரைச்சிக்குது. ரொபாட்டிக்ஸ் படிக்கிறேன்ட்டு வந்திருப்பீங்கள்ல, ஆனால் இங்கே வந்து டாக்டருக்கு படிச்சுட்ருக்கீங்களா, என்ன இது டாக்டர் கோட்டு மாட்டிட்டு போகிற, ஸ்டெத்தஸ்கோப் எதுக்கு, நீ ரொபாட்டிக்ஸ் தானே படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் அப்படியே லைனாக சொல்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சு, அவள் எனக்காக வந்தா, ஆனால் அதுக்காக அவளோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதனால தான் அங்கிள் நான் அந்த காலேஜ் வேணான்னு சொல்லிட்டு அவளை மெடிக்கல் லைன்லேயே ஜாயின் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க. நம்ம தேடினாலும் இப்படியெல்லாம் கிடைக்காது. சரிப்பா ஓகே நல்லா படிமா, நீயும் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வாப்பா, நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து பத்திரமா இருங்க, ஏதாவது வேணா கால் பண்ணுங்கள், நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு, அதாவது ஜிமின் ஆஃபீஸ்க்கும் நீங்கள் காலேஜுக்கும் கிளம்பிடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு காலேஜில் லீவ் அதிகமாக கிடைக்காதுல்ல, அதனால வந்துட்டு என்ன தான் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் இப்படி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத ஒத்துக்கிட்டாலுமே அவங்களோட மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது, ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் யாரெல்லாம் இங்கே வர முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு காலேஜ் இருக்குது, ஸோ லீவ் அதிகமாக கிடைக்காது, அவளை அங்கே வர வைக்க முடியாது. ஸோ இங்கே கல்யாணம்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறோம், பையனும் இங்கே தான் செட்டில் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து எல்லோரும் ஒருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த சாட்டர்டே சண்டே அந்த லீவுக்குள்ள தான் உங்களோட மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ ஜிமினோட வீட்டிலேருந்து வராங்க, ஜேகேயோட அம்மா எல்லோரும் வராங்க. வந்து பார்த்தா ஒயன் டே ஜிமினா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஷாக்காக இருக்குது. ஆனால் ஜேகே வந்துட்டு மாமா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களையும் வந்துட்டு ஒய்னே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிக்கிறாரு ஜேகே. ஸோ நீங்களும் ஒரு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உடனே ஜிமின் அப்படியே உங்களை சைடில் பார்க்குறாரு. நீங்கள் சரிடா ஜேகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எப்படியோ நல்லபடியாக நினச்சது நடத்தி காட்டிட்டேன் அப்படி தானே ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு கப்பிச்சு பண்ணி நிற்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் வந்துட்டு போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக வெட்டிங்லாம் வைக்கிறாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ எல்லாமே டக்குன்னு பண்ணுறாங்க. ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கு சண்டே மார்னிங் வந்துட்டு நல்ல முகூர்த்த நாள் வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு எப்படின்னா ஸ்டேஜெல்லாம் அங்கேயே போட்டுட்ருக்காங்க. ஜேகே தான் விழுந்து வேலை பண்ணிட்டுருக்காரு. மாமா உன் கல்யாணத்துக்கு நான் வேலை செய்கிறேன், என்னோடய கல்யாணத்துக்கு இதே மாதிரி நீ இழுத்து போட்டு வேலை செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக செய்கிறேன்டா, கவலைப்படாத. ஆனால் நீ ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணினா இதெல்லாம் நான் செய்ய முடியும், இல்லைனா என்னோடய பையன் தான் வந்து உனக்கு செய்யணும், ஓகேவா? என் வயசில் கல்யாணம் பண்ணினா அப்படிங்கிறாரு. அப்படியா, யார் செஞ்சால் என்ன, எனக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுத்து போட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ஸ்டேஜில் தாலி கட்டுற அந்த இதெல்லாம் வரும்ல, ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் உட்காந்துருக்காரு. 2 பேத்துக்கும் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே ரொம்ப 2 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அது கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரியாமே 2 வருஷம் 2 பேரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஆளுக்கு மாற்றி அலைஞ்சு தேடி திரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப 2 பேரும் சேர்ந்து அப்புறம் திடீர்னு பேரண்ட்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதேதோ ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு மேரேஜும் ஆகுது. ஜிமின் வந்துட்டு அழகாக உங்களுக்கு தலையெல்லாம் கட்டுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அந்த மூமெண்ட்டை நல்லா ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினியே பார்க்குறீங்க. அட பாவி, இப்போ தான் எனக்கே தெரியுது நீ இத்தனை நாள் என்கிட்ட லவ் யூ சொன்னதே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்றைக்கு நான் அவனை மேரேஜ் பண்ணுறோம் அன்றைக்கி தான் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது வரைக்கும் லவ்வாக காட்டினா போதும், சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினும் உங்களை ஹக் பண்ணி ஒரு ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டாக இது 2 ஷாட்டாக போயிடுச்சு, சரி ஓகே இதோட முடிச்சுக்கிறேன். டியர், உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் எல்லாம் பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கா என்னங்கிறது எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இன்னொரு பாட்டு வேணும்னு கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க, அதனால் நானும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே போயிருக்கும். ஸோ செகண்ட் பார்ட் அவ்வளோ நேரம் போட மாட்டேன், பட்டு தெளிவாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே ப்ரெதாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் இல்லை, இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் அடுத்த பார்ட் வேணுமான்னு கேட்டால் மட்டும் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, மற்றபடி ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டாலாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்கள், ஒரு சின்ன கமெண்ட் தானே, பிடிச்சிருக்கு பிடிக்கல 2ல் ஏதோ ஒன்று, ஓகேவா? சொன்னீங்கன்னா தான் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது எனக்கும் தெரியும், ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த ஒன் ஷாட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஓகே டியர்? ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் ஹாப்பி என்டிங். டடா, பாய், சராங்கே.